இயேசு கிறிஸ்துவின் பெயரால நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். நான் போன முறை பார்த்தா நோட்ஸ் ஃபுல்லா அனுப்பிட்டேன். கடைசி பகுதி இருக்கு. இன்னைக்கு வந்து முடிவுரை தான். ஒரு அரை மணி நேரம் டிராமா. லைட்டா எக்கோ அடிக்குதுயா, என்னன்னு தெரியலையா. அது என்ன பண்ணு தெரியலையா. உங்க இதுல எதுவும் வால்யூம் எதுலயாவது வச்சிருக்கீங்களா? வால்யூம் குறைக்கிறது 2 சிஸ்டம் வச்சிருக்கீங்களா? ஒண்ணு தானே வச்சிருக்கீங்க? நான் மொபைல வந்துட்டு எடுத்துறேன். மொபைல் வேண்டாம் எனக்கு. மொபைல்ல வேணா வால்யூம் குறைங்கய்யா. அதுல வேணா குறைச்சுதான் இருக்கோ? குறைச்சுதான் இருக்கு. குறைச்சிருக்கேன். ஃபுல்லா குறைச்சிட்டு இருக்கேன். இப்போ பேசுங்கய்யா. இப்போ ஏன் கேக்குதுங்களா? ஓகே ஓகே. இப்போ கொஞ்சம் எக்கோ போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பதான் நான் குறைச்சேன். ஓகே ஓகே. இப்போ சரியா இருக்குதுயா. ஆக்சுவலி அதுல சைலண்ட் பிரஸ் பண்ணிட்டேன். வால்யூம் அது பேரு வால்யூம் குறைக்கணும் போல இருக்கு. ஆமா ஆமா, அதான் அந்த எக்கோ வருது. ஆமாயா. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரு அரை மணி நேரம் நம்ம கிறிஸ்மஸ் டிராமா போடுறோம். ஆனா அந்த அரை மணி நேரம் டிராமால நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 36 தலைப்புகள் கிட்ட நம்ம இருக்கு. அவ்வளோ தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அப்போ 2 பிரிவா பிரிச்சிருக்கோம். ஒரு பிரிவு வந்துட்டு இயேசுவை குறித்து தான் ஃபுல்லா பார்க்க போறது நம்ம. முதல் பிரிவு என்னன்னாக்க இயேசுவின் பிறப்பு, அதை மையப்படுத்தி பிறப்பதற்கு முன், பிறந்த பிறகு, பிறந்த போது, பிறந்த பிறகு அப்படின்ட்டு பார்த்தது. அது ஒரு 36 தலைப்பு, கிட்டத்தட்ட 12 வயசு வரைக்கும் உள்ள நிகழ்வை நாம பார்த்தது. 36 தலைப்புகள். அதை நம்ம 19 பாடங்களாக அந்த இதுல கொண்டு வைக்கிட்டோம். அது அத்தனையிலும் கொண்டு 19 பாடங்கள்ல, அந்த பாடங்களை சில பாடங்கள்ல 3, 4 அப்படி வந்துடுது. அப்ப இன்னைக்கு நமக்கு தேவையான ஒரு விஷயம்னா வளர்ச்சி ரொம்ப முக்கியமான ஒன்று. இயேசுன்ட்டு அதான் கத்துக்கிறோம். நம்ம வளர்ச்சின்னு ஆன்மீக வளர்ச்சி அதான் பேசிக்கிறோம். ஆன்மீகம்னு இதைத்தான் பிஜேபிக்காரன் பண்றது. இதுதான் இந்த ஆன்மீகம். என்னன்னாக்கா தேசியம் அப்படி போகுது. தேசியம்னு பேசுறோம். ஒன்னா நம்ம ஃப்ராடுங்களா. உலகத்துல நடக்கிற எல்லா ரத்த சிந்துதலுக்கும் இந்த தேசியம் தான். இஸ்லாமியர்கள் தேசியம் பேசுவாங்க இல்லைங்களா. அதே போல எல்லாருமே அதே போல இவங்க யூதர் தேசியம். இது மட்டும்தான், அதாவது இது மட்டும்தான் என்பதுதான் அந்த தேசியம் இல்லையா. தேசியம் பேசுறவங்கலாம் நம்பர் 1 ஃப்ராடுங்க எல்லாரும். இந்துக்கள் தேசியம் பேசுறதுனாலே அந்த பிஜேபிக்காரன் சுதந்திரத்துக்காக ஒரு 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 புல்லு கூட எடுத்து போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம கிறிஸ்டியானிட்டியில அந்த தேசியம்னு ஒண்ணு வந்ததுனால ஏற்பட்ட பிரச்சனைகள் நிறைய. அப்ப நம்ம திறந்து மனசு இருக்காது. அப்ப இயேசு வந்துட்டு அந்த ஆன்மீகம் அப்படின்றது, ஆன்மீகத்தை எங்க கொண்டு வந்து வைக்கிறாருனாக்கா அது இன்னர்ல வைக்கிறார் இல்லையா. அவுட்டர்ல வந்துட்டு என்ன பண்றாருனாக்கா மனித நேயம் அதை கொண்டு வந்து வைக்கிறார். இந்த மனித நேயம் இருந்தால்தான் கடவுளை தரிசிக்க முடியும்ன்றது தான் புதிய ஏற்பாடுல நம்ம தொடர்ந்து இனியும் பார்க்க போறது அதுதான். அதான் ஒரு ஆவியில் எளிமையுள்ளவர்கள்ன்றது, அது மனித நேயத்தை பத்தி பேசுறாரு இல்லைங்களா. நம்ம பார்த்த நேற்றைய 2 நாளுமே பார்த்த அந்த கேஸும் அதுதான். அது மனிதனை நமக்கு இவ்வளவு பேர் இருக்காங்களா. ஒரு 2 வரி தான் போட்டார் அவரு. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருக்கிறோம் பாருங்க. இதுதான் முக்கியம். அப்போ ஆன்மீகத்தையும் மனித நேயம் எப்படி இருக்குன்னா அதுக்குள்ள இருக்கு. அதுதான் நம்ம வந்து வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு பாடம் எடுத்துக்கோ. இப்ப அதை எடுத்து படிக்கணும் நீங்க எல்லாம். வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் என்பது என்னன்னு ஒரு பாடம் நம்ம எடுத்திருக்கோம். அதை இப்ப நீங்க எல்லாம் எடுத்து படிச்சு பார்க்கணும். அப்போ அதுல என்னன்னா இதுதான் இருக்கு. அப்ப இயேசு வந்து இதான் சொல்றாரு, இதுல எல்லாம் வளரணும், மன ரீதியா வளரணும் இல்லையா.
அப்ப என் மன ரீதியா நான் வளர்ந்தனா மற்றவங்க மன ரீதியா வளர்வதற்கு மற்றவர்களை நாம் எந்த அளவுக்கு உயர்த்தணும், மற்றவர்கள் மனதை எப்படி புரிந்து கொள்ளணும், உடல் ரீதியாக. அப்ப என் உடல் மட்டும் இல்லை, மற்றொரு உடல் சார்ந்த தேவைகள், பசி, இதெல்லாம் வந்து தாகம், உணர்ச்சிகள் இல்லைங்களா? 2 நாள் முன்னாடி நடந்தது ஒரு உணர்ச்சி போராட்டம் அது இல்லையா? அடுத்தது சமுதாயம், வேறொரு சமுதாயம் இல்லையா? அவங்க மேல காட்டுறது. நீ இந்து, நான் கிறிஸ்டியன், இதுல நான் வரமாட்டேன், எதுல நீ வரமாட்டேன். அப்படிதான் நீ எவ்வளவு நான் கிறிஸ்டியன்ஸா நீ இயேசுக்குள்ள கொண்டு வந்து இருக்கவே முடியாது என்னால. ஏன்னா நம்ம வந்து we should prove that we are the friends of Jesus Christ. இயேசுவின் நண்பர்கள் அல்லது இயேசுவின் சகோதரர்கள், சகோதரிகள்ன்றத இப்படிதான் ப்ரூவ் பண்ணணும். அவங்க பார்த்ததுல என்ன இருக்கும் இல்லையா? பிள்ளையார் சக்தி அன்னைக்கு அவங்க அந்த அந்த கொழுக்கட்டை கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்க மாட்டோம். வாங்கி வச்சுட்டு அப்புறம் திக்கும்போது போட்டுருவோம். ஆனா அவங்க சொல்லுவாங்க, அவங்க தெரியும் நாங்க படைக்கலன்னு. நான் படைச்சதே கொடுன்னு கேட்பேன் நான். விபூதி வச்சுட்டாக்க நான் வந்து எடுத்து வைப்பேன் நான் வச்சுக்குவேன். ஏன்னா இட் ஷோஸ் நான் வந்து உங்க கூட இருக்கிறேன். நான் வந்து உங்களை தனிமைப்படுத்துறேன் உங்களோட. அப்பதான் அவங்களுக்கு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும்பொழுது, இப்போ அவங்க நான் சொல்றதை கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து பொட்டு வைக்கிறது தேவையா, தேவையில்லையான்னு தே வில் டிசைட் இல்லையா? இயேசு வந்து இப்படிதான் சமுதாயத்துக்குள்ள நுழைச்சார் இல்லையா? முக்கியமா அந்த 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 சமாரிய பெண் அங்க போய் உட்கார்ந்து யாரோ ஒரு யூதனால செய்யும். அது ஒரு ஒரு ரபி, கிட்டத்தட்ட ரபியில லெவலுக்கு உரியவர் அவர். இயேசு வந்து ரபி. ஒரு யூதரே வந்து பிற இனம் இருக்கிற ஒரு நாட்டுக்குள்ள நுழையக்கூடாது. அது ரபி நுழைகிறாரு அப்படின்னா பாருங்க. சோ நம்ம எங்க அடி வாங்குறோம், இந்தியா எங்க அடிபட்டுருச்சு அப்படின்னாக்கா, இந்த சமுதாயத்தோடு கூட நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டோம் இல்லையா? நீ வேற, நான் வேற அப்படின்ட்டு. நீ நானும் ஒண்ணு அப்படிங்கிற அந்த அந்த இது இல்லை. அதுக்குள்ள எதை கொண்டு வந்துச்சுன்னா ஆன்மீகத்தை கொண்டு வந்து வச்சுட்டோம். ஸோ தட்ஸ் த ப்ராப்ளம். அப்போ இயேசு என்ன பண்றாருனாக்கா, எது அப்படின்னா ஆன்மீகத்தை கொண்டு போய்க்கிறார். ஏழை உள்ளத்தோர் பேறு பெற்றோர் இல்லையா? விண்ணரசு அவர்களுக்குரியது. பிற இனத்தார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர்களுக்கும் பாடுகள் இருக்கு, பிரச்சனை, அவர்கள் தேவைகளையும் நாம் சந்திக்கணும். எது தேவை? அவரும் நான் வேறுபடுத்திக் கொள்ளாதது தேவைதான். நாங்க வேறுபடுத்திக் கொள்ளாதது ஒரு தேவை. எனக்கு நிறைய இருக்கு அந்த மாதிரி அனுபவங்கள். நிறைய பேர் ஆச்சரியப்படுவோம். மற்ற கிறிஸ்தவங்க அப்படி இருக்கும், நீங்க மட்டும் அப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க என்ன புரிந்து கொண்டு என்னுடைய அன்பு மாய்மாலமற்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் அவங்ககிட்ட இயேசு பத்தி அப்புறம் பேசும்பொழுது காது கொடுத்தாவது கேட்பாங்க அவங்க. அப்புறம் ஆவியான ரட்சிப்பு அவர் கொடு ஆவியா கொடுக்குறது கடவுளுடையது. அப்போ இதுதான் நம்ம அப்ப இயேசுவின் நோக்கம் அதுதான், அதை பார்த்துக்கணும். அப்போ இன்னைக்கு வந்துட்டு அந்த அந்த முதல் பகுதி என்ன அப்படின்னாக்கா, இயேசு என்ன பேசினார், என்ன செய்தார், நான் என்ன செய்யறேன், இதுதான். இது வந்து அப்படியே பைபிள்ல கொண்டு போய் அப்ளை பண்ணும். இப்ப தந்தையாகிய கடவுள் அப்படின்னாக்கா இதை அப்படியே அப்ளை பண்ணுவாங்க. இதுதான் தூய் ஆவியாருடைய கடவுள் அப்படின்னாக்கா இதை அப்படியே அவங்க கொண்டு போய் அப்ளை பண்ணும். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு 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 செய்தியை ஞாயிறு செய்தி ஆயத்தப்படுத்தணும்னா சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு நைட் அதெல்லாம் அது வந்துட்டு ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸ். இல்லை எங்க எங்க உடன் இன்னொரு ப்ரொஃபஸர் இருக்கார், ஜெகதீஷ் ஐயா. ஒரு போட்டோல போட்டிருப்போம். நான் பச்சை அங்கி போட்டு அவர் அங்கி போட்டுன்னு ஒரு பெந்தைகோஸ்தே சர்ச்சில் ஒரு 6 சர்ச் சேர்ந்து நடத்துகிற பைபிள் காலேஜ் முடிஞ்சு ஃபைனல் டே அதை அனுப்பியிருப்போம் இல்லையா? அதில் வந்து நாங்கள் அங்கி போட்டு உட்காந்துருந்தோம். அவங்களுக்கு அது கேட்டாங்க, நீ அங்கி போட்டுன்னு வாங்க அப்படின்ட்டு இல்லைங்களா? அப்போ என்ன அப்படின்னாக்கா, சொல்ல அவர் என்னன்னாக்கா எவரெடி, அவர் பேர் எவரெடி. வந்துட்டு திடீர்னுட்டு என்னன்னாக்கா இந்த இந்த கண்ணாடியை பற்றி கொடுத்துட்டு, இந்த கண்ணாடி மூக்கு கண்ணாடியை கட்ட பேசுனா பைபிள்ல இருந்து பேசுவார். அது 1 மணி நேரம் மெசேஜ் கொடுப்பார். முடியை பிச்சு கொடுத்து பேசுனா வாட்சை பிடிச்சு கொடுத்து இதை பத்தி பேசுனா பேசுவார். அது வந்து ரொம்ப 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 ஒரு வசனத்தை எந்த பக்கத்துல எத்தனாவது வரியில இருக்குன்னு சொல்லுவார்.
வலது பக்கமா இடது பக்கமா எத்தனாவது வரியில அந்த வசனம் வருது கரெக்டா கவுண்ட் பண்ணுன்னு சொல்லுவார். அது ரொம்ப ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸ். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் அதை திரும்ப 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 படிச்சு படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்ப பார்த்தாலும் பைபிளை படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்படிதான் நான் வளர்ந்தேன். அப்ப எனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கிடையாது. கடவுள் எல்லாரும் கிஃப்ட் கொடுத்தாரு. அதை நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா டெவலப் பண்ணேன். நீங்க டெவலப் பண்ண மாட்டேன்றீங்க. ஓப்பனா அடிக்கிறேன், மூஞ்சி அடிச்சமா அடிக்கிறேன். நீங்க டெவலப் பண்ணல, அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் எல்லாம் கிடையாது. அப்ப இந்த கிஃப்ட் பைபிளை படிக்கிறது, மனப்பாடம் பண்றது எல்லாருக்கும் இருக்குது. எல்லாரால முடியும் இல்லையா? நான் கருத்தூன்றி அது பண்றேன். கருத்தூன்றி படிக்கிறேன். பழைய ஏற்பாடு கருத்தூன்றி கற்றுக்கொடுன்றார். கருத்தாய் போதி அப்படின்றார். நான் கருத்தாய் படிக்கிறேன். சோ அது ரொம்ப முக்கியம். அப்ப இதை அதுல அப்ளை பண்ணணும். அடுத்தது நம்ம இந்த முதல் பிரிவுல இதுதான் பார்க்கணும். முதல் பிரிவில் நான் பார்த்தது எல்லாமே இந்த இதுல பார்க்கும் பொழுது இல்லையா, ப்ரையாரிட்டிஸ்னாக்கா இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ், அது ப்ராமிஸ் என்ன, வாக்குறுதி என்ன, மக்கள் எப்படிப்பட்ட மக்கள், யாரெல்லாம், கடவுளுடைய வழி நடத்தல் எப்படி இருந்தது, கடவுள் அவளுக்கு எப்படிலாம் உதவி செய்தார் இல்லையா, அப்போ குணநலன்கள் எப்படி நெறிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது இது வரைக்கும் பார்த்த ஒரு விஷயம். அடுத்ததுல நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் வித்தியாசம் பார்க்க போறோம் இல்லையா. ஒருவேளை ஆகஸ்ட்ல இருந்து ஜூன் மாசம் ஃபுல்லா எனக்கு லீவு கொடுத்தா நல்லா இருக்கும். 2வது 4வது வாரம் நீங்களாம் ஒவ்வொன்று எடுக்கலாம். சகோதரிகள் ஏதாவது சகோதரிகளை பத்தி எடுத்தா நல்லா இருக்கும் தலைப்புல, குழுவில் இருக்கிறவங்கல்ல இல்லைங்களா. 2 வாரம் இருக்குது, 2வது வாரம் 4வது வாரம். தைரியமா தைரியமா வரணும் இல்லையா. ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார், கடவுள் இருக்கார், இயேசு இருக்கிறார், தைரியமா இறங்கு. அப்ப 2வது பிரிவு எப்படின்னா இப்படிதான் எடுக்கணும். இனி எடுக்க போறதெல்லாம் அடுத்தது இயேசுவின் திருப்பணிகள், ஊழியங்கள் அப்படின்னு வரும்பொழுது, அது சம்பந்தமா வரும்பொழுது இதை பார்க்க போறோம். அது என்ன இருக்கா, சூழமைவு கண்டிப்பா இருக்கணும், சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாம். அடுத்து என்ன பண்ணணும், அதுல கிறிஸ்து இங்க தன்னை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறார், எப்படியெல்லாம் காண்பிக்கிறார், சாதாரணமாக காண்பிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஒரு பெண் கிட்ட போய் பேசுறாங்க, எப்படிப்பட்டவரா இருக்கிறார் இல்லையா. ஒரு 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 பார்வையற்றவர், விழி இழந்தவர் இல்லையா, அவர்கிட்ட இருந்து எப்படி இருக்கிறார் அப்படின்னு, இயேசு எப்படி இருக்கிறார், அதை நம்ம படம். தூய ஆவியார் இங்க எப்படி செயல்படுகிறார், செயலாக்கம் புரிகிறார், இயேசுவோடு எப்படி செயலாக்கம் புரிகிறார். இதுல ஜெபம் இருக்குதா, பிரேயர் எதனா இருக்குதா, இதுல நிறைய பிரேயர்ஸ் இருக்கு. அடுத்தது அதுல முக்கியமான இறை வார்த்தை, வேர்டு, முக்கியமா கடவுளுடைய மைய வார்த்தை ஒன்று இருக்கும். மையமா ஒரு வார்த்தை, மைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட் அப்படி கூட சொல்லலாம். அடுத்து உறவுகள், மூவரு கடவுளுடைய உறவுகள், மூவரு கடவுள் மக்களோடு இருக்கிறோம். அடுத்தது மீள் பார்வை, விஷன், என்ன தரிசனம், என்ன விஷன், என்ன பண்றோம், கிறிஸ்தவன் என்ன பண்றான். எனக்கு விஷன் இல்லாதனாலதான் இன்னும் அந்த 2 அரசாங்கம் சொல்ற 2.4% இதுலயே தான் இருக்கிறோம். அதோட அதிகம் இருக்கிறோம். ஏன்னா மிஷன் ஃபீல்டெல்லாம் சொல்றது கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒரு 9% வரைக்கும் வந்திருக்கிறோம், அரசாங்கத்துல பதிவு பண்ணல அப்படின்ட்டுன்னு சொல்றாங்க. இருக்கட்டும், வாட் எவர், அது போராதாங்க. நமக்கு பின்னால வரலாம் கிறிஸ்தவ நாடா மாறி போய் கிடக்கு. இப்போ இது அப்படியே கொண்டு வந்து என்ன பண்றோம்னாக்க, நம்ம கிட்ட கொண்டு வந்து நிறுத்தும். கிறிஸ்து அங்க எப்படி இருந்தால் அந்த சூழல் நான் எப்படி இருப்பேன், தூய ஆவியாரோடு கூடவும் அங்க இருக்கிற மக்களோடு கூட தூய அவர் எப்படி இடைப்பட்டார், என்னோடு எப்படி இடைப்படுகிறார் இல்லையா. அங்க இருக்கிற ஜெபம் என்ன, என்னுடைய ஜெபம் என்ன, அங்க இருக்கிற கடவுளோட வார்த்தை எவ்வளவு ஆற்றல் மிக்கதா இருக்கு, அந்த ஆற்றல் மிக்க வார்த்தையை நான் எப்படி பயன்படுத்துகிறேன், அங்க இருக்கிற உறவு எப்பேற்பட்டதா, என்னோட உறவு அங்க எப்படி இருக்குது, சமுதாயத்தோடு கூடவோ கடவுளோடு கூடவோ எப்படிலாம் இருக்கு இல்லையா. அங்க என்ன மீள் பார்வை, என்ன எதிர்நோக்கு இருந்தது, என்ன விஷன் இருந்தது, என்னுடைய விஷன் என்ன, இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த பகுதி நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் வேகமா நம்ம இப்ப அதை பேஸ் படுத்த, இயேசு பிறப்பதற்கு முன், பிறந்த போது, பிறந்த பின்,
பயன்படுத்தியவைகள், பயன்படுத்திய நபர்கள், இடங்கள். வாட் அபவுட் மீ? அந்த கேள்வி கேட்போம் இல்லையா? நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன், ரட்சிக்கப்பட்ட போது, ரட்சிக்கப்பட்ட பிறகு. வாட் அபவுட் மீ? வாட் அபவுட் யூ? புரியுதுங்களா? அப்ப எப்படி, இப்ப எப்படி? அப்ப நான் இதற்காக, இந்த ரட்சிப்புக்காகவோ, ரட்சிப்பின் அனுபவத்தில் பெறுவதற்காகவோ, ரட்சிப்பின் அனுபவம் வளர்வதற்காகவோ, இல்லையா, சீடர்களை உருவாக்குறதுக்கோ, இல்லையா, எதையெல்லாம் நான் பயன்படுத்துறேன், யாரையெல்லாம் பயன்படுத்துறேன், இல்லைங்களா? இது நான் அதனால வரும்பொழுது பயன்படுத்திய நபர்கள்னு நான் சொல்ல, எங்க ப்ரொஃபஸர்களை சொல்லுவேன். என்னை உருவாக்குன எங்க எங்க சீனியர் பாஸ்டர்ஸ் நிறைய பேர், இல்லைங்களா, நிறைய பேர் சேர்ந்து உருவாக்குறது தான் இந்த அழகிய அழகிய என்ன சொல்றான், ஆஹ் என்னது, இந்த அது கல்ல செதுக்குறாங்க, அது என்ன சொல்லுவாங்க, கல்ல செதுக்கின ஒரு ஒரு செதுக்கப்பட்ட ஒரு சிலை. எப்போ நான் ஒரு சிலையை ஒருத்தர் தான் செதுக்குவாங்க மெயினா. பலர் செதுக்குனால சிலை கண்ணாபின்னான்னு ஆயிடும். ஒரு உணவை ஒருத்தர் தான் சமைக்கணும், பலர் சேர்த்து சமைச்சா சூப்பு செஞ்சு எல்லாம் காலி ஆயிடும். ஆனா எனக்கு பெக்கூலியரா அப்படி இருக்கும். ஸோ அப்படி சொல்லுவேன். அப்படி நம்ம சொல்லணும். என்ன அப்படி இருக்கிறதுக்கே என்னை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்க, எந்தெந்த இடங்கள்ல நான் பயன்பாட்டுக்குள் இருந்திருக்கிறேன், எந்தெந்த சூழல்கள், இதைத்தான் கொண்டு வந்து நம்ம செய்தியில கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணணும். மக்களுக்கு இதுதான் பண்ணணும். ஏதோ தாவீது வந்தாரு, இதை பண்ணா, அதை பண்ணா, மோசம். நீ என்னையா பண்ற? அம்மா நீ என்னம்மா பண்ற? இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கணும். அவங்க பண்ணாங்க, சரி, நீ என்ன பண்ற? நம்ம எதுவுமே பண்ணாதனால தான் இன்னைக்கு கூட, இல்லையா, நமக்கும் பிற இனத்தாருக்கும் இடையில அந்த கேப் பெரிய கேப் இருக்கிறதுக்காக. அப்போ நம்ம கொஞ்சம் வேகமா அப்படியே படிச்சிடறேன் நானு. பிறகு கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இயேசு வந்து ஒரு முழுமையான யூத மனிதராக மாறினார். பார்த்தோம். அந்த 12 வயசு முடிஞ்ச உடனே ஃபுல்லி, நம்ம ஏற்கனவே அந்த தள்ளி பார்த்தோம்னா 91ஆம் திருப்பாடல் ஞாபகம் இருக்குதா? அது யாரை பத்தி பேசுது? யாரா சொல்லுங்களேன். ஞாபகம் இருக்கா? தள்ளீத்துல பாடம் எடுத்திருக்கோம் நம்ம. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தாக்கா அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. அது தலைப்பு என்னன்னு தெரியுமா? 91ஆம் சங்கீத தலைப்பு. ஐயா வார்த்தையை பத்தி பேசுது. வார்த்தை. இன்னும் கொஞ்சம் நெருங்கணும். இல்ல, வேற அது தாவீது கடவுள். அந்த ஆசாரியர்களை பத்தி பேசக்கூடியதானது. ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் நெருங்கி வரணும். இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரணும். சரி, நேரம் இல்லை. தள்ளித் பாடம் எடுத்துனாக்கா இந்த 91ஆம் திருப்பாடலுக்கு தலைப்பு என்னன்னா, ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு. பிரதிஷ்டையின் திருப்பாடல். பிரதிஷ்டையின் திருப்பாடல். தேங்க்ஸ் ஐயா. பிரதிஷ்டை, ஒரு இயேசு அங்க போய் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. என்ன பிரதிஷ்டைனாக்கா, இல்லையா, 5 வயசு வரைக்கும் அம்மா, 12 வயசு இல்ல 13 வயசுக்கு அப்பா, 13 வயசுக்கு வரைக்கும் நீயே கடவுள் தான். இப்ப கடவுள் நீயும். அப்ப முழுமை அடைந்தல், முழு மனிதன் ஆகுதல், முழு யூதன் ஆகுதல் எப்போ? யூதனுக்கு 12, 13 வயசுல தான், இல்லைங்களா? அப்போ அவர் பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி, இல்லையா, தாவீது வந்து இது 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 3 பேரை மையப்படுத்து 91ஆம் சங்கீதம். இப்ப டக்குனு ஞாபகம் வந்துடும் பாருங்க. ஒண்ணு வந்துட்டு தாவீது தன்னுடைய மகன் சாலமோனை போய் பிரதிஷ்டை பண்ண, 12 வயசுல பிரதிஷ்டை பண்றதுக்கு கேட்கிறார். நான் உன்னை பிரதிஷ்டை பண்றதுக்கு இருக்கிறப்பா, நீ ரெடியா இருக்கிறியா? எல்லாமே கேள்வியெல்லாம் கேட்ப, எல்லாம் ரெடியா இருக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வி. அது வந்து முதல் வாசகம் அப்படிதான் இருக்கும். 91ஆம் திருப்பாடல்ல முதல் வாசகம் என்ன, ஆர் யூ ரெடி அப்படின்ற மாதிரி. அது அப்படிதான் வரும். ஆர் யூ ரெடி? நான் பிரதிஷ்டை பண்றதுக்கு நான் அம்மாவும் நானும் சேர்ந்து உன்னை ஆயத்தப்படுத்திட்டோம். இப்போ உன்னை பிரதிஷ்டை பண்றதுக்கு, ஏன் பிரதிஷ்டை பண்ணதான் என்ன ஆகும்? அந்த தள்ளித் கிடைக்கும், ஜெபசால்வை அவனுக்கு கிடைக்கும், தள்ளித் கிடைக்கும். இப்ப அம்மா அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும், அம்மாவுடைய தள்ளித்
அந்த ஜெப வஸ்திரத்தை வச்சு உனக்கு சொல்லி கொடுத்தாங்க. உன் மேல மூடி, அம்மாவும் 2 பேரும். நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஜெப வஸ்திரத்தை எடுத்து உன் மேல போட்டு, நான் 6லேருந்து 12 வயசு வரைக்கும் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இனி உனக்குன்ட்டு ஒரு ஜெப வஸ்திரம். அது நீ இனி என்னை அம்மாவை சார்ந்திருக்க வேண்டியதில்லை, என்ன சார்ந்திருக்க, நீ கடவுளையே சார்ந்திருக்க. டிபெண்ட் ஆன் காட் இல்லையா? அதுதான் தள்ளித்துட மைய நோக்கம் தான். நீ கடவுளுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கு இல்லையா? ஏசாயால சொல்ல இல்லையா, அந்த திருக்கோயில் கடவுளுடைய தொங்கல்களால் தொங்கல்னாக்கா என்ன, கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை தான் அந்த அம்மா போய் பிடிச்சாங்க. அந்த பெரும்பாடுள்ள அந்த சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, வஸ்திரத்தின் ஓரல் அப்படின்னாக்கா பாடம் படிச்சா தெரியும் அந்த ஓரம் என்னன்னு. அதுதான் பிடிச்சாங்க. அது வார்த்தை. அதுல 5 ஆகமம் இருக்கும், 5 முடிச்சு இருக்கும். அந்த ஓரத்துல 4 ஓரத்துல ஒவ்வொன்றும் 5 முடிச்சு இருக்கும். அதுதான் அர்த்தம் இல்லைங்களா? அப்ப 91ஆம் சங்கீதத்துல இதுக்கு என்ன பேர்னாக்கா, பிரதிஷ்டையின் திருப்பாடல் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதுல முதல் வசனம் தாவீது சாலமோன்ட்ட கேட்கிறார், நான் அவனை கூப்பிட்டு போறேன், நீ ரெடியா இருக்கிறியா? ஓ என்ன அப்படின்னு சொல்லு. நீ கடவுளை பத்தி என்ன புரிஞ்சிட்ட, உன் அனுபவம் கடவுளை நீ புரிந்து கொண்டாய், அறிந்து கொண்டாய், புரிந்து கொண்டாய். இது என்னன்னு சொல்லி, உன் புரிதல் என்னன்னு சொல்லி. அப்பதான் நீ அனுபவிக்க போறார் கடவுள்கிட்ட. அறிதல், புரிதல், அனுபவித்தல். அப்ப அவர் சொல்றாரு 2வது வசனத்துல, அவர் சொல்றாரு, என்னுடைய புரிதல் இதுதான்ப்பா. ஆண்டவர் நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பி இருக்கும் இறைவன் என்று உரைப்பார். அப்படின்னா நான் ரெடி. கடவுள் யார் என்பதை அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நீங்க சொல்லி கொடுத்தேன். அம்மா கூட அறிந்து கொண்டேன், உங்களுடைய புரிந்து கொண்டேன். இப்ப கடவுளை குறித்த புரிதல் எனக்கு இதுதான். அதனால நான் ரெடி அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன, அவருடைய அம்மா பத்சேபா ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது இல்லையா? அவங்க எப்பேற்பட்ட அளவுக்கு இல்லையா, தாவீது எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி, தன்னை ஒடுக்கி கடவுள் பக்கம் சேர்ந்தாரோ, அதே சூழல் இவங்க பத்சேபாவுக்கும் இருந்திருக்கும். அதனால்தான் சாலமன் அப்படி வளர்த்தாங்க இல்லைங்களா? மரியாவை இவர் எப்படி இயேசு வளர்த்தா, அது மாதிரி அவர் 2 பேரும் வளர்த்திருக்காங்க. அது வேற ஒரு சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இப்ப என்ன நடக்குதுனாக்கா, 3ஆம் வசனத்துல இல்லையா, 13ஆம் வசனம் வரைக்கும் தாவீது சொல்றார், நீ கடவுளுடைய பிள்ளையா, கடவுளை சார்ந்து கொண்டால், கடவுளே டிபெண்ட் பண்ணா இதெல்லாம் நடக்கும், உனக்கு இதெல்லாம் நடக்கும், வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும். அது தள்ளித்தை நீ உள்வாங்கி கொண்டு, தள்ளித்தை மையப்பட்டி வசனம் வார்த்தை அந்த கூடாரத்துக்குள், சிறிய கூடாரத்துக்குள்ளே இருந்தால் உனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு சொல்றது. இப்போ 14ஆம் வசனம் கடவுள் பேசுறார். அவன் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவனை நான் விடுவிப்பேன், அவனின் பெயரை அறிந்து கொண்டுள்ளதால் அவரை பாதுகாப்பேன். அவர் என்னை நோக்கி மன்றாடும் போது அவளுக்கு பதில் அளிப்பேன். அவர் துன்பத்தில் அவளோடு இருப்பேன், அவரை தப்புவித்து அவளை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன், என் மீட்பை அவளுக்கு வெளிப்படுத்துவேன். இங்க பன்மையில பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லைங்களா? என்ன பன்மை, யாரெல்லாம் இல்லையா இந்த அறிதல் புரிதலுக்குள் வருகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இது உண்டு, சாலமோனுக்கும் இது உண்டு அப்படின்னு தான் இங்க பன்மையில அவர்கள் அவர்கள் அவர்கள். அப்ப இது பயத்துல இருக்கவங்களுக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க போய் ஜெபிக்கிறது இல்லை. அர்ப்பணிக்கப்பட்டவர் வாழ்க்கையில என்ன நடக்கும், கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்ல. அதனால்தான் இது சாம் ஆஃப் பார் மிட்சுவா அப்படின்னா. பார் மிட்சுவா இறை ஒப்படைப்பு. 12 வயசுல அவனுக்கு பண்றது. அதான் இங்க முழு மனிதர் ஆகிறது. அந்த தள்ளி வாங்கிட்டான்னா அவர் முழு யூதர். 13 வயசு, ஒரு டீனேஜ் வயசுல இவள் பிகம் ஒரு முழு யூதனா மாறிடுறார். நியாயப்பிரமாணத்தின் கடமை எல்லாம் அவங்க செய்யணும். அப்போ இயேசு நியாயப்பிரமாணத்தின் கடமைகள்லாம் செஞ்சார், 100க்கு 100 செஞ்சார். அதுல தப்பா எழுதிருந்தெல்லாம் அவர் செய்யல, அது செய்யாதீங்கன்ட்டார். நான் சொல்லுகிறதாவதுன்னா, அவர் சொல்றதுதான் நியாயப்பிரமாணத்துல இருக்கு. இவங்க சொல்றதெல்லாம் நியாயப்பிரமாணத்துல இல்ல, பின்னால இவங்க சேர்த்துக்கிட்டது இதெல்லாம்.
அப்ப இயேசு வந்து நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரலனாக்கா, நியாயப்பிரமாண புத்தகம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், நான் நிறைவேற்றுகிறேன். நீ அதுல உனக்கு சாதகமா நான் எழுதி வச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப இயேசு இங்க இருந்து பார்க்கணும் இந்த இடத்துல வந்துட்டு இல்லையா? அப்போ இயேசுவின் அனுபவம் அங்க கொண்டு முழு மனிதனாக, இன்னைக்கு முழு கிறிஸ்தவளாக இருக்கிறது இதெல்லாம் முக்கியம். அந்த சடங்குகள் எல்லாமே அவர் செய்கிறார்னு சொல்லி பார்க்கும். அப்ப இது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இந்த 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் சரியான புத்தகங்கள் யாரும் ஆத்தரைஸ் பண்ணல. யாரால ஏன்னா அதுக்கு ரெக்கார்ட் வேணும். அதுக்கு வந்துட்டு சாட்சி வேணும் இல்லையா? 28 வயசு இது பண்ணாரு, 17 வயசு இது பண்ணாருன்னு நமக்கு ரெக்கார்டு இல்லை. ஆனா கண்டிப்பா பண்ணி இருக்க முடியும் அப்படின்றதுக்கு எதுனாக்கா, அவர் மனம் மாற மனுஷன் அல்ல. அப்ப இயேசு மனம் மாற மனுஷன், பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற. அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 வயசு வரைக்கும் இருந்தது, 12வது வயசுல நடந்தது, இதை கரியா 30ஆம் வயசு வரைக்கும் அதை பின்பற்றினதுனால இயேசு இப்படித்தான் இருந்திருக்க முடியும். அப்ப 30 வயசு வரைக்கும் இதெல்லாம் அவர் செய்திருக்க முடியும் இல்லையா? தன் சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு, குடும்பத்திற்கு, உறவுகளுக்கு, சமுதாயத்துக்கு திரும்பி போய் அவர் போயிட்டு அந்த அந்த வருஷந்தோறும் அவர் போறார். திரும்பி அங்க இருக்கிற திருக்கோயில் தலைவர்கள்ட்ட உறவாடுறது, இதெல்லாம் நடக்குது ஐயா. அதை நம்ம யோசிக்கணும். அப்ப இது நம்முடைய கற்பனையில கொண்டு வந்து, கற்பனையில இதெல்லாம் செய்திருக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடுக்கு வரும். இதெல்லாம் செய்தார்னு சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு ரெக்கார்டு இல்லை, பைபிள்ல எழுதப்படல. அப்ப எது ரெக்கார்டு அப்படின்னாக்கா, அவர் எப்படிப்பட்டவர், கடவுளுடைய குணாசியம் என்ன, அனைத்து ஆற்றலும் மிக்கவர், அவர் மாத்தூயவர் இல்லையா, அவர் பொய் பேசாதவர், உண்மையை பேசுகிறவர், அப்பா சொல்றது அப்படியே நிறைவேற்றுபவர், யூத கலாச்சாரத்தை இப்படிலாம் இருக்க இப்படியே இருக்கிறவர். அவங்க வச்சு 30 வயசு வரைக்கும் இப்படிதான் இருந்தார். ஏன்னா அந்த சைலண்ட் இயர் ஆஃப் ஜீசஸ் நிறைய புக்குங்க இருக்கு. ஆனா அது வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கல, இறையியலாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இல்லை. ஏன்னா சிலர் வந்து வெளி புத்தகங்களை வச்சு சொல்றாங்க இருக்கு, பட் ஆனாலும் அது வந்து ரொம்ப சரியா அமையல, சரியா போய் ஃபிட் ஆகல, அந்த இதுல போய் உட்காரல. சோ இதை நாம் அந்த மனதில் கொள்ளும் 30ஆம் வயசுல இல்லையா? இது நான் சொன்னதெல்லாம் இதுல இந்த விஷயங்கள்லாம் இதுல நான் பார்க்கிறோம் இல்லைங்களா? சிலதை மட்டும் நம்ம கடைசியா இருக்கிறது. அதே போல அந்த வயதுல என்னெல்லாம் பண்றாரு, கேள்விகள் கேட்பது. யூதர்கள் கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். அப்ப இந்த அடையாளம் நடந்துதா, இந்த அடையாளத்தை நடத்தி காட்டு, இது ஏன் இப்படி வந்தது, எப்படி வந்து இந்த அடையாளம் சொல்லி காட்டு. அப்ப இயேசு அடையாளத்தை சொல்றாரு. என்ன எது அடையாளம்? மேசியா என்று சொன்னால் அவர்கள் யாரும் எதிர்க்க கூடாததான் அடையாளம். அதை எடுத்த உடனே போயிட்டு முதல் முறை ஃபர்ஸ்ட் போயிட்டு எல்லாத்தையும் என்ன பண்றாரு, திருக்கோயில போயிட்டு அடிச்சு உதச்சி உள்ள இருக்கவங்க அடிச்சு உதச்சி வெளில விரட்டுறாரு. யாராலும் எதிர்க்க முடியாத அடையாளம், மேசியா என்பதற்கு அடையாளம். அதே போல அவரை யாருமே தடுக்க முடியாது, கைது செய்ய முடியல, அது இதுதான் அடையாளம். அடுத்தது சுகப்படுத்துதல் நிறைய, இதெல்லாம் அடையாளங்கள். அதுல கடைசியா திரும்பவும் அவர் திருப்பணி செய்யறார், திரும்பவும் கோயில 2வது முறை கொண்டு பண்றார். மத்தேயு, மார்க், லூக்கா தான் 2வது இன்சிடென்ட் ரெக்கார்ட் பண்றாங்க. சோ இதெல்லாம் அடையாளம். அப்ப இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இதெல்லாம் விளக்கங்கள். பழைய ஏற்பாட்டில இந்த கேள்விகள், இப்போ பழைய ஏற்பாட்டில் இது நிறைய இருக்காது. எதுல இருக்கும்னாக்கா, இந்த யூதர்களுடைய புத்தகங்கள்ல நான் பார்க்கணும், அவங்க கலாச்சார புத்தகங்களை எடுத்து பார்க்கணும், அதெல்லாம் படிக்கும்பொழுது அதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ பெற்றோர் வளர்த்தால் நாம் எப்படி வளர்க்கணும் பிள்ளைகளை, அதை யோசிக்கணும் இல்லையா? இதை பார்த்துட்டோம். பார்க்க மறந்தது எது அப்படின்னாக்கா, தாழ்மை. அவருடைய தாழ்மை. எது தாழ்மை? ஒரு கடவுள் தன்மைய வெளிப்படுத்தவே இல்லை, பயன்படுத்தவே இல்லை, தான் தாழ்மை. அவர் முழுவதும் மனிதனாகவே இருந்தார். மனிதன் படுகிற எல்லா பாடுகள், எல்லா பிரச்சனைகள், எல்லா என்ன சொல்லுவாங்க, ஆசா பாசம் எல்லாமே இருந்தது. ஆனா கடவுள் தன்மையை கொண்டு அவர்
அவைகளை மேற்கொள்ளவில்லை. மனித தன்மை எழுச்சி மேற்கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கடவுளோடு உறவில் இருந்தனால இதுவெல்லாம் மேற்கொள்ள முடிந்தது, செய்ய முடியும். அப்போ மனிதனாகிய உன்னால் செய்ய முடியும் என்பதுதான் அதுதான் அது. நீயே செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம்? இயேசு வந்து யூஸ்லெஸ் அவர். ஏன்னா நான் அடையாளம் அற்புதம் செய்யல, இயேசு செஞ்சார். அவருக்கு அவர்னா கடவுள். அவர் செய்ய முடியும், என்னால செய்ய முடியாது. எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்கல்ல. செய்யாதான் இன்னைக்கு அற்புத அடையாள கூட்டங்கள் நடத்துறாங்கல்ல. எது அற்புதம் அடையாளம் நமக்கு அப்படின்னாக்கா, இல்லையா, போய் நற்செய்தி அறிவித்து அவர்களை மீட்புக்கு நேராக வழி நடத்துறோம். இதான் அடையாளம், அற்புதம். ஒருத்தரை மீட்புக்குள் கொண்டு வருவது, மீட்கிறது இல்லையா, பாவத்திலிருந்து மீட்கிறது, பிரச்சனை மீட்பது, போராட்டத்திலிருந்து மீட்பது இல்லையா, இதெல்லாம் வந்து அதிசயம். சீடர்கள் ஆக்குவது, இதெல்லாமே தான். இதெல்லாம் அதிசயம். மற்றவங்களால் செய்ய முடியாது. இதுதான் அற்புதம், அதிசயம், அடையாளம். இதெல்லாம் வந்துட்டு இதுக்குள்ள வருகின்ற விஷயம். ஓகே.